வணக்கங்க. என் பேர் ராஜமோகன். நான் வந்து சென்னையில் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அதிகமாக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 50 வருஷமா ஓவியனாகவே பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வகையில் எனக்கு ரொம்ப அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் சூரவி பேசுகிறேன். 2024 செப்டம்பர் 25லேருந்து 31 வரைக்கும் ஆர்ட் அஃபினிட்டி அப்படிங்கிற குரூப் ஆர்ட் ஷோ லலித் கலா அகாடமியில் பெயிண்டிங் ஷோ வச்சுருந்தாங்க. நான் வந்து லாஸ்ட் நாள் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா 68 ஓவியர்களுடைய பெயிண்டிங் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 68 ஓவியர்களுடைய பெயிண்டிங்கும் நீங்கள் வந்து அவங்க இடத்துலையே போய் பார்க்குற மாதிரி இருந்தால் 2 மாதத்துக்கு மேலே ஆகும். ஆனால் அந்த 68 விதமான ஓவியங்களே ஒரே நாள்ல ஒரே இடத்துல பாக்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அதே மாதிரி நம்ம வந்து ஃபேஸ்புக்ல, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல, டிவில இந்த மாதிரி பெயிண்டிங்கை பார்க்கறத விட நேரடியான ஒரிஜினல் பெயிண்டிங்கை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அதுல இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது கிடைக்கும். இதே பார்த்தீங்கன்னா ரவிவர்மா அவருடைய பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அவர் வரையக்கூடிய பெண் ஓவியங்கள்ல கழுத்துல போட்டிருக்கிற நெக்லஸ், காதுல போட்டிருக்கிற கம்மல், மூக்குத்தி இந்த மாதிரி நகைகள் எல்லாமே வந்து அவர் ஆயில் கலர்ல நல்லா திட்டு திட்டா வச்சிருப்பாரு. அதாவது நகைகளை ஒட்ட வச்ச மாதிரி திட்டு திட்டா அந்த ஆயில் கலரை வந்து டெப்தா வச்சு வெளியே கேன்வாஸ்க்கு வெளியே வர்ற மாதிரி அந்த ஆயில் கலரை வச்சிருப்பாரு நகைகளுக்கு மட்டும். அந்த மாதிரி நம்முடைய ஓவியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க எக்ஸிபிஷன் நடந்தாலும் அதை கண்டிப்பா போய் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதான் சொல்லியிருந்தாங்க, அதான் பார்த்து போகலாம் அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, அந்த மீடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வேணும்னா சொல்லுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு கொஞ்சம் பேர் எடுத்துட்டு இருக்காங்க. நான் வந்து இப்படியே வா. ஃபுல்லா வெட்டி எடுத்தேன். சரி, உங்க இருக்குங்களா? அதுங்களா? இங்கே வாங்க சார். இது உங்களுக்குங்களா? நான் ஆர்டிஸ்ட் நந்தகுமார், கேரளாவிலேருந்து வந்திருக்கோம். இது ஆர்ட் அஃபினிட்டியோட எக்ஸிபிஷனில் வந்து நான் 4 பெயிண்டிங்ஸ் வச்சுருக்கோம். இதில் ஸ்பெஷலான பெயிண்டிங் நான் என்ன வச்சுருக்கேன்னா நேச்சுரல் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் வந்து நேச்சுரல் கலர்ஸில் பண்ணியிருக்கோம். பழைய காலத்தில் நம்ம சுவர் ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் தஞ்சாவூரில் இருக்கும், அதே மாதிரி இங்கே காஞ்சிபுரம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கோவில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே சுவர் ஓவியங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய அழிவு வந்துச்சு. ஆனால் வந்து இது கேரளாவோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம். கேரளாவில் இருக்கிற சுவர் ஓவியங்கள் தான் நான் கலராக பண்ணியிருக்கோம். நேச்சுரல் கலர்ஸ் மீன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதில் வந்து ரெட் டோக்கர் வந்து இது ஸ்டோன் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதாவது கல் அரைச்சு பண்ணுறது தான் எல்லோ அண்ட் ரெட் கலர்ஸ். அதே மாதிரி நம்ம கிரீன் கலருக்கு வந்து நீலி அப்படி இந்தியன் எண்ணிக்கோ வேற சில லீவ்ஸ் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான அதாவது அந்த பூச்சி எல்லாமே அட்டாக் பண்ணும், அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வேப்போட கம்மு, அதே மாதிரி இரவிக்கரான்னு சொல்லிட்டு ஒரு அதாவது காம்போஜி, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம். அப்போ இன்னும் எனக்கு தெரிய வேண்டிய இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஆர்ட் ஃபார்மில் இருக்கு. ஓரளவுக்கு நான் பழைய காலத்தை மாதிரி இந்த பெயிண்டிங் கொண்டு வந்திருக்கோம். நேச்சுரல் கலர்ஸை தவிர நான் வந்து ஆயில் பெயிண்டிங் எல்லா மீடியத்தில் நான் ஒர்க் பண்ணுவேன்.
இது வந்து அக்ரிலிக் கலர்ஸில் பண்ணியிருக்கோம். இந்த பெயிண்டிங்ஸ் இது கேரளா மியூரல் ஆனாலும் இது அக்ரிலிக் கலர்ஸில் பண்ணியிருக்கோம். புத்தா ஆனாலும் ஒரு செமி அப்சாக்ட் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறதுக்காக பண்ணியிருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம் சார். என் பேர் குணசேகரன். நான் குரோம்பேட்டில் வசிக்கிறேன். நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் BHEL, ஒரு ஜெயண்ட் என்ஜினியரிங் ஆர்கனைசேஷன். அதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு ஒரு 10 years ஆச்சு. இப்போ ஒரு 4-5 வருஷமாக இந்த மாதிரி பெயிண்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சீனரிஸாக இருக்கும். ஐ எம் ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே இன்டைரக்ட்லி நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் வந்து சேவ் பண்ணோம், இயற்கை சூழ்நிலையெல்லாம் பாதுகாக்கணும், இந்த மாதிரி ஒரு கன்வே பண்ணுறது தான் என்னுடைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். நண்பர்களாக ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. இங்கே லலித் கலா அகாடமியில் நாங்கள் ஒரு 68 கலைஞர் ஓவியர்கள் பங்கேற்று பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. உங்களை மாதிரி சேனல்ஸ்லாம் வந்து எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம், நான் மகேந்திரன், ஓவியன். சென்னை ஈக்காடுத்தாங்கல் பகுதியை சேர்ந்த ஓவியன். கடந்த 15 வருடங்களாக ஓவியங்களை தீட்டி வருகிறேன். பொதுவாக மலர்கள் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட் என்று சொல்லலாம். மலர்களை விரும்பாதவர்கள் எவரும் கிடையாது. அதனால் பெரும்பாலும் நான் மலர்களை ஓவியமாக தீட்டுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறேன். அதை இம்பேஷோ முறை என்று சொல்வார்கள். அதாவது நைஃபை வைத்து மலர்களை அந்த ஓவியத்தை வரையும் போது அது கேன்வாஸை தாண்டி வெளியே வருகின்ற ஒரு உணர்வை பார்வையாளருக்கு ஏற்படுத்தும். அத்தகைய ஓவியங்களை நான் படைத்து வருகிறேன். ஓவிய கண்காட்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் நாகேஸ்வர் ராவ். என்னோடய பேஸ் வந்து ஹைதராபாடு. நான் சென்னைக்கு வந்து 35 years மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் பேசிக்காக வந்து ஒரு ஓவியர் தான். ஆனால் நான் ஃபீல்டில் ஒரு 30 years-ஆக வந்து அட்வர்டைஸிங் லைனில் இருந்தேன். இப்போ தான் ஒரு 6 months-ஆக தான் நான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஓவியம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் சார்கோல் அண்ட் கேன்வாஸ் அண்ட் அக்ரிலிக் பண்ணியிருக்கேன். இந்த ஷோக்காக இந்த 2 ஆயில் வந்து 3x3 பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து முழுக்க வந்து பெயிண்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் ப்ரொஃபஷன் வந்து எனக்கு அட்வர்டைஸிங் லைனில் இருந்ததுனால கொஞ்ச நாள் அதை டச் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இன் ஃபியூச்சர் எல்லாமே வந்து என் லைஃப் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் வந்து பெயிண்டிங் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். நன்றி. வணக்கம், நான் ஓவியர் ஜனனி. நான் நிறைய நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட ஓவியங்கள் நிறைய நான் வரைஞ்சிட்டு வர்றேன். என்னுடைய ஓவியங்களில் வந்து பெண்கள் வந்து அவங்க தொடர்புடைய ஆபரணங்கள், அவங்களுக்கு ரிலேட்டடான சில உபயோகப்படுற பொருட்கள் மீது பெண்கள் அமர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சரியலிசம் கான்செப்ட் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய ஓவியங்கள் எல்லாமே அது ரிலேட்டடாக தான் இருக்கும். பெண்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு இருக்கும். அதில் இப்போ லலித் கலா அகாடமியில் ஒரு வாரமாக என்னுடைய ஓவியங்கள் வந்து கண்காட்சிப்படுத்தி உள்ளேன். அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஓவியங்கள் வந்து தாளினி, மணிமேகலா, கடிகாரி, தூக்கணாங்குருவி அப்படின்னு ஒரு 4 கான்செப்ட் ஆர்ட் வந்து வரைஞ்சி ஓவியப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஓவியங்கள் வந்து முழுக்க பெண்கள் ரிலேட்டடான ஓவியங்கள் தான். நன்றி. என்னோட பேர் கண்ணியப்பன். நான் சிவபாதன்ற பேரில் புனை பேரில் பெயிண்டிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். செல்ஃப் தாட் தான், நான் யார்ட்டையும் கற்றுக்கல. ஒரு 5 வருஷமாக இந்த ஓவிய கலையிலே இருந்திருக்கேன். நான் பண்ணுற மீடியம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் பெயிண்டிங்ஸ் தான். போர்ட்ரேட் தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. எக்ஸிபிஷனுக்கும் சில பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா நடந்து முடிஞ்சுது. 70க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் ஒன்றிணைந்து எல்லாரும் சேர்ந்துருக்கோம். ஆர்கனைசருக்குள்ள என்னோட நன்மை தெரிவிச்சிருக்கேன். வணக்கம், என் பேர் மாதவ் சுப்பிரமணியம். நான் வந்து பேஸ் ஆக்சுவலி ஆந்திராவில் வந்து ராஜமன்றி. ஆனால் இங்கே சென்னையில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ நான் படிக்கும் போதுலேருந்து கொஞ்சம் ஆர்ட்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படினால நான் வெளியே போயிட்டு அப்படியே சென்னை வீக்கெண்ட் ஆர்டிஸ்ட் குரூப்பில் நான்
எவ்ரி வீக்கெண்ட் போயிட்டு அப்படியே லேர்ன் பண்ணிட்டு ஸோ எனக்கு அந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த மியூரல் ஸ்டைலு நான் கம்பைன் பண்ணிட்டு ஒரு மோனோக்ரோம் ஸ்டைலில் எடுத்துக்குவேன். இது வந்து காந்தவ பிரஸ்தம். த எபிக் இஸ் ஃப்ரம் மகாபாரதம். ஐ டுக் ஃப்ரம் மகாபாரதம் where Arjuna and Krishna and Indra is on top of it. So fire god is burning the complete forest. இது வந்து கோபிகா வஸ்திராபஹரண லீலா. So I just made it as a monochrome. I took reference from the Tanjavur big temple world. So I took monochrome colors. இது வந்து விஷ்ணு துர்கி. It's like a sculpture relief work style. வணக்கங்க, என் பேர் ராஜமோகன். நான் வந்து சென்னையில் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அதிகமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 50 வருஷமாக ஓவியனாகவே பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வகையில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சென்னையினுடைய தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஓவியத்திற்குன்னு சிறப்பான ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்கிறதுங்கிறத காரணத்தை வச்சு இன்றைக்கி வரைக்கும் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நான் இருந்துகிட்டு இருக்கேங்கிறத சொல்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டிலேருந்து ஓவிய முதுமணி அப்படிங்கிற ஒரு கௌரவமான ஒரு விருதை கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு சமீபத்தில் ஓவிய கலைச்செம்மல் அப்படிங்கிற பட்டத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் எனக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இது வந்து நான் பிறந்த சொல்லுக்கு உண்டான ஒரு சிறப்பை நான் அடைஞ்சிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆக நான் ஆரம்பித்ததுனவோ சினிமா பேனர்கள், அதுக்கப்புறம் அரசாங்க எக்ஸிபிஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஊர்வல டேப்லோ கேலரி வண்டிகள், அதே மாதிரி டெல்லி, தமிழ்நாடு எல்லா நாட்டிலையும் போயிட்டு நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். சமீப காலமாக பெயிண்டிங்ஸ், சின்ன சின்ன பெயிண்டிங்ஸு, ட்ராயிங்ஸு, எக்ஸிபிஷன் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வகையிலையும் எனக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுத்தி தந்தமைக்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வாட்டர் கலரு, ஆயில் பெயிண்ட்டு, அக்ரிலிக் கலரு, எமல்ஷன் கலரு, இப்படி எல்லா வகை கலரையும் எல்லா விதமான வேலைகளையும் செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் அமைந்தவைக்கு என் தாய் தந்தையருக்கும் பெரியோர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓவிய சங்கத்துக்கு வெற்றிகரமா என்னால் சொல்ல முடியல. ஏன் வெற்றிகரமா சொல்ல முடியல அப்படின்னா, ஒரு 5-6 பீஸ் சேல்ஸ் ஆகிருந்தோம் வெற்றிகரமான பெருமையா சொல்லியிருக்கேன். வெற்றிகரமா முடிஞ்சிட்டு அத்தனை மீடியாவும் ஃபாலோ பண்ணுங்க. பேப்பர்ஸ் எவ்வளவு சேனல்ஸ் அத்தனையும் சரி எதுவுமே சேல்ஸ் ஆகல அப்படின்னு போது அது வெற்றிகரமா என்னால சொல்ல முடியும். அதுதான் பெருவிதமா எத்தனை பேரை பார்த்து எத்தனை விவர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு தான் நம்ம அந்த வாங்கறதுக்கு யாருமே இருக்கு. நம்மளோட அடுத்த மோட்டிவேஷன் என்னன்னா சேல்ஸுக்கு முன்னாடி என்ன அதுக்கு அந்த ப்ராசஸை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது மேக்ஸிமம் சேல்ஸ் உண்டான வழியை நம்ம பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணுறோம். இந்த ஆர்ட் அக்டிவிட்டி இந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறது ஒரே ஆள் நிறைய ஐடியாஸ் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு தப்பு மிஸ்டேக் ஆகும். அந்த மிஸ்டேக் சரி பண்ணுறதுலாம் ரைட் டைமில் இவங்களுக்காக சீஃப் கெஸ்ட் அப்படின்னு கூப்பிட்டுருக்கோம். அப்போ இதுலையும் தெரியல ஒரு சீஃப் கெஸ்ட் இருக்கு, இந்த அம்மா ஒரு சீஃப் கெஸ்ட். அவங்களே செலக்ட் கொடுத்துருங்க, அவங்களே தெரியாது அவங்க இவ்வளோ கேட்டேன் ஜெல் வர்றாரு கலர் மேட்ச் பண்ணாங்க வருவாரா சீஃப் கெஸ்ட் வருவாரு நாளைக்கு 2 சஸ்பென்ஸ்.
ஒரு சின்ன request. இந்த ஆர்ட் அப்படின்றது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது ரிஜிஸ்ட்ரேஷனோட அடுத்த இயர் கண்டிப்பா வரும். சேம் இதே ப்ரொடக்ட். இது பெருமையா நான் சொல்லிக்கிறது என்னன்னா அடுத்த வாங்கி வரும்போது மேக்ஸிமம் சேல்ஸ் இயர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கும். பட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது எது சொன்னாலும் நான் சொல்றோம் ஏதோ பண்றோம் அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பெரிய ஆளா இருக்காங்க. பெரிய ஆளாம் தாண்டி வரணும்னா நான் கொஞ்சமாவது பெரிய ஆள் ஆகணும். அதுக்கப்புறமா நான் பேசுறேன். அது அங்கிருந்தது இந்த காமா 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 நான் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ரிஜிஸ்ட்ரேஷனோட கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோட நெக்ஸ்ட் இயர் சேவ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். வணக்கம், என் பேர் சுகா. நான் ஒரு எழுத்தாளர், திரைத்துறையில் இருக்கிறேன். இந்த லலித் கலா அகாடமியில் எப்போது ஓவிய கண்காட்சி நடக்கும்போதும் நானும் நண்பர் மார்ட்டின் டான்ராஜும் இந்த வருவது வழக்கம். இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட ஓவியர்களின் ஓவியங்களை ஒரு அணிவகுப்பாக வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் கலை நுட்பத்தோடு, கலை நேர்த்தியினுடன் மிக அழகாக வரையப்பட்டிருக்கிற ஓவியங்களை பார்த்து ரசித்தேன். ஒவ்வொரு ஓவியத்துக்கு பின்னால் உள்ள ஓவியர்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் கற்பனா சக்தியும் என்னை வியக்க வைக்கின்றன. எப்போதுமே ஒரு போர்ட்ரைட் ஓவியத்தில் இருக்கிற தொழில் நேர்த்தி, தொழில் நுட்பம் இவற்றையும் விட ஓவியர்களின் கற்பனையில் உருவாகும் சித்திரங்கள் மீது எனக்கு எப்போதுமே ஈர்ப்பு அதிகம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஓவியங்கள் இந்த கண்காட்சியில் நிறைய இடம்பெற்றிருக்கின்றன. கலைஞர்களை, குறிப்பாக ஓவியர்களை கொண்டாடக்கூடிய சமூகம் செழிக்க வேண்டும், வளர வேண்டும். அப்போதுதான் நம் சமூகம் செழிக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.